இந்த காயோட பேர் கேட்டாலே தெரிச்சு ஓடுறவங்க தாங்க நிறைய பேரு. டிஸா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, இந்த காயில ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு, உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதுன்னு சொல்லி கொடுத்தாலும் வேணாம் சொல்லி தெரிச்சு ஓடிடுவாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு 2 தடவை சமைச்சு கொடுத்தேன். சாப்பிடாதவங்க கூட வாயை மூடிட்டு சாப்பிட்டாங்க. என்னம்மா பில்டப்லாம் ஓவரா இருக்கு, அப்படி என்ன கைதாமா சமைச்சு கொடுத்தேன்னு சொல்லி கேக்குறீங்களா? பாகர் கைதாங்க. சமைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறவங்க வந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த செய்யறதுக்கு 1/2 கிலோ பாவற்காய் எடுத்துக்கோங்க. இந்த பாவற்காயை மேலையும் கீழையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. அடுத்து பாவற்காய் மேல இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சொரப்பா இதோட தோல், இதை சுரண்டி எடுத்துக்கோங்க. நான் கத்தியை வச்சு பாவக்கோட ஸ்கின் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, உங்ககிட்ட பீலர் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்க பீல் பண்ணி ஸ்கின் எடுத்துக்கோங்க. நீங்க அப்படியே கூட செய்யலாம். ஆனா இந்த மாதிரி தோலை சுரண்டிட்டு செய்யும் போது பார்க்க அழகா இருக்கும். பார்க்க அழகா இருந்தாலே நம்ம வீட்டு குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால இந்த மாதிரி ரிமூவ் பண்ணியே செஞ்சுக்கோங்க. நம்ம இப்ப இதே மாதிரி எல்லா பாவக்காயுமே மேல இருக்க ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி எடுத்துப்போம். இப்ப பாருங்க, நம்ம எல்லா பாவக்காயுமே தோல் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சுங்க. பார்க்கவே பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இப்பவே. அடுத்து இந்த பாவக்காவை இந்த மாதிரி 2 பீஸா கட் பண்ணிக்கோங்க. அடுத்து கட் பண்ண இந்த பாவக்காயை ஒரு ஸ்பூன் எடுத்து, ஸ்பூனோட ஃப்ரண்ட் சைட் போடாதீங்க, பேக் சைடு இந்த மாதிரி முனை இருக்கு இல்லையா, இதை போட்டு உள்ள இந்த மாதிரி சுத்தி உள்ள இருக்க விதைகள் எல்லாம் நீக்கிக்கோங்க. நீங்க ஸ்பூனோட ஃப்ரண்ட் சைடும் போட்டு விதைகளை நீக்கலாம். ஆனா பாவக்காயை உடையாம பாத்துக்கோங்க. அதே மாதிரி சில பேர் கத்தியை வச்சு கூட இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்றது சேஃபே இல்லைங்க. இந்த மாதிரியே பண்ணிக்கோங்க. பாருங்க, நம்ம உள்ள இருக்க விதைகள் எல்லாமே எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லா பாவக்காயுமே 2ஆ கட் பண்ணி விதைகளை நீக்கி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம எல்லா பாவக்காயுமே கிளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. அடுத்து இப்ப இந்த பாவக்காயை இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த டிஷ்ஷுக்கு நல்லா இருக்கும். இதே மாதிரி எல்லா பாவக்காயுமே பீசஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம எல்லா பாவக்காயுமே கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. அடுத்து ஒரு பவுல்ல பாவக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பாவக்காயை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தண்ணியில பாவக்காய் நல்லா மூழ்கி இருக்கணுங்க. தண்ணி கம்மியா இருந்துச்சுன்னா கையை வச்சுலாம் அழுத்திராதீங்க, அப்புறம் பாவக்காய் உடஞ்சிடும். அப்புறம் உடஞ்சிச்சுன்னா நம்ம செய்யற டிஷ்ல வந்து பார்க்க அழகா இருக்காது. இந்த தண்ணியில பாவக்காயை ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செய்யறதால பாவக்காயோட கசப்பு தன்மை கொஞ்சம் போகும். இது அப்படியே இருக்கட்டும். இது ஊறுற வரைக்கும் இந்த டிஷ்ஷுக்கான சூப்பரான மசாலா ஒன்று ரெடி பண்ணி போவாங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல 100 கிராம் சின்ன வெங்காயம் தாராளமா சேர்த்துக்கோங்க. அப்பதான் இதுல இருக்க கசப்பு சுவை அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் 3 வெங்காயமா சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 5 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் அதிகமா சேர்த்தீங்கன்னா இதோட ஃபிளேவர் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கூடவே 3 காஞ்ச மிளகாய், நான் இன்னைக்கு நீட்டு மிளகாய் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட குண்டு மிளகாய் இருந்தா நீங்க அதை கூட பயன்படுத்திக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா, மல்லி விதைகள் சொல்லுவோம், அதுதான். இதையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்ச இந்த எல்லா பேஸ்டையுமே ஒரு பவுல்ல மாத்திட்டு இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இதுலயே காரம் இருக்கிறதால நான் தனியா எதுவுமே மிளகாய் தூள் ஆட் பண்ணல. நீங்க உங்க கார சுவைக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா தான் இந்த பாவக்காய் டிஷ்ஷுக்கு கூடுதல் சுவையை கொடுக்குங்க. மசாலாவை இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இது கூடயே 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த டைம்ல உப்பு காரம்லாம் நீங்க செக் பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ண கொஞ்சம் உப்பு கூடுதலாவும் காரம் கொஞ்சம் கூடுதலாவும் இருக்கு. இந்த மாதிரி இருந்தாதான் பாவற்காயில நம்ம சேர்க்கும் போது உப்பும் காரமும் கரெக்டான அளவுல இருக்கும். இப்ப நம்ம மசாலா ரெடி பண்ணியாச்சு. இதை எடுத்து ஓரமா வச்சுட்டு நம்ம பாவக்காயை ஊற வச்சோம் இல்லையா, இதை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனர்ல வடிகட்டிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த பாவக்காய் எல்லாமே தண்ணி வடிய வச்சுக்கோங்க. நீங்க தண்ணில இருந்து எடுத்து உடனே பண்ணீங்கன்னா மசாலா ஒட்டாது. இப்ப 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த பாவக்காய் ஒன்னு எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவும் எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவை இந்த பாவக்காய்க்கு நடுவுல உள்ள ஓட்டை இருக்குல்லையா, அது உள்ள வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. உள்ள ஃபுல்லா ஃபில் ஆகி இருக்கணுங்க. நம்ம கொஞ்சோண்டு மேலோட வச்சுட்டுலாம் எடுக்க கூடாது. மசாலாவை உள்ள வரைக்கும் நல்லா ஃபில் பண்ணணும். அப்படியே சைட்லயும் மசாலா கையை வச்சு தடவி விட்டுக்கோங்க. நான் கீழே திருப்பி காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இது ஒரு பிளேட்ல வச்சுட்டு நான் இன்னொன்னு உங்களுக்கு ஃபில் பண்ணி காமிக்கிறேன். மசாலாவை ஓட்டக்குள்ள வச்சு நல்லா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுடுங்க ஒரு விரலால. அவ்வளவுதான். கீழேயும் கொஞ்சமா மசாலாவை இந்த மாதிரி எடுத்து பிரஸ் பண்ணீங்கன்னா போதும். ரொம்ப ஈஸியான ஒர்க் தான். அவ்வளவுதான். இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் பிளேட்ல வச்சுக்கோங்க. எல்லாமே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிப்போம். நம்ம எல்லா பாவக்காயுமே உள்ள மசாலா வச்சு சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். அடுத்து ஒரு ஃப்ரை பேன்ல 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமா தாங்க சேர்க்கணும் இந்த ரெசிபிக்கு. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கடுகு கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இது கூடயே நம்ம மசாலா தடவி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பாவக்காய், ஒன்னொன்னா உள்ள வச்சுக்கோங்க. நம்ம மத்த காய்கறி எல்லாம் செய்யற மாதிரி ஒன்னா உள்ள சேர்த்து கிளறி எல்லாம் விடக்கூடாது. இந்த மாதிரி தான் ஒன்னொன்னா எடுத்து உள்ள வச்சுக்கணும். நீங்க அப்படியே தட்டோட உள்ள கொட்டிட்டீங்கன்னா கூட மசாலா எல்லாமே பிரிஞ்சு போயிடும். அப்புறம் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சது எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். இந்த மாதிரி எல்லாமே வச்சதுக்கு அப்புறம் நம்ம உடனே கரண்டியை போட்டு திருப்பலாம் கூடாது. இப்ப இதை
ஒரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷம் கீழே குக் ஆகட்டும். ஸ்டவ் கம்ப்ளீட்டா ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை ஓபன் பண்ணிட்டு எல்லாமே இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. நீங்க இந்த டிஷ் செய்யும்போது வீடு கம்ம கம்மன்னு வாசனையா இருக்குங்க. இந்த மாதிரி எல்லாமே திருப்பினதுக்கு அப்புறம் கீழே குக் ஆகிறதுக்கு 2 நிமிஷம் விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லயே குக் ஆகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை ஓபன் பண்ணீங்கன்னா பாருங்க எண்ணெல்லாம் பிரிஞ்சு எவ்வளவு சூப்பரா கலர்ஃபுல்லா நம்மளோட பாவக்காய் ரெடியா இருக்கு. இப்ப இதுல கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளை தூவி நல்லா கலந்து விட்டீங்கன்னா நம்மளோட சூப்பரான பாவக்காய் உள்ளிக்காரம் செம்மையா ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த பாவக்காய் உள்ளிக்காரம் சாம்பார் சாதம், ரசம் சாதம்னு மட்டும் இல்லைங்க, தயிர் சாதம், லெமன் ரைஸ், புளியோதரைன்னு எல்லாத்துக்கும் அட்டகாசமா இருக்கும். இதுல கசப்பு சுவையும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குங்க. சுட சுட சாப்பாட்டுல குழம்பே வேண்டாம், இந்த பாவக்காய் உள்ளிக்காரமே போதுங்க. அப்படியே பேச சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், இதோட சுவையில கண்டிப்பா ஒரு தட்டு சோறு எக்ஸ்ட்ரா தான் சாப்பிடுவீங்க. இதை பார்க்கும் போதே நாக்குல எச்சில் ஊறுங்க. எங்க வீட்டு குட்டிஸ் இது கடமை நினைச்சுதான் வாயில வச்சாங்க. பாவக்காய்னு தெரிஞ்சதும் வேணான்னு சொல்லவே இல்லை, அழகா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. உடைச்சி காமிக்கிறோம் பாருங்க. பாருங்க உடைக்கும் போது அந்த மசாலா உள்ள இருந்து எப்படி வருதுன்னு. நான்வெஜ் எல்லாம் தேவையே இல்லைங்க, இது இருந்துச்சுனாலே போதும், ஒரு தட்டு சோறு எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவோம். இனிமே பாவக்காய்னா உங்க வீட்டுல யாருமே தெரிச்சு ஓட மாட்டாங்க. இந்த மாதிரி சுவையா செஞ்சு கொடுத்தா யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க. நீங்களே இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் நான் வேற என்னங்க சொல்ல போறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.